வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்ப்போங்க. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம இது செஞ்சிடலாங்க. அருமையான இந்த உருளைக்கிழங்கு மசாலா, பொட்டேட்டோ மசாலா எப்படி இதில் எதுவுமே அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. டக்குன்னு நம்ம இது செஞ்சிடலாம். சிம்பிளான இந்த சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ் பார்க்க போகிறோங்க. உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக ஒரு 3 எடுத்துப்போங்க. ஒரு கேரட் நம்ம பொடியாக அரிஞ்சிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக அரிஞ்சு அதையும் எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 இல்லை 2 பச்சை மிளகாய், தக்காளி சின்னதாக இருந்தால் அது 2 எடுத்துப்போங்க. பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். கூடவே இதில் பொடியாக அரிஞ்ச இஞ்சி சேர்த்தா நல்லதுங்க, டைஜஷனுக்கு நல்லது. அதனால் இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்படுகிற தனி மிளகாய் தூள் 1 இல்லை 1.5 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். இப்போ பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுவோங்க. இந்த புளி தண்ணி சேர்க்க விரும்பாதவங்க கடைசியாக இறக்கும் போது லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். 1 இல்லை 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நான் இதில் புளி தண்ணி சேர்த்துருந்தேங்க. இப்போ வேக வச்சுருந்த கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1.5 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவாங்க. அருமையான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடும். உப்பு பத்தலையான்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துப்போங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். அருமையான இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்களும் இது போல் ஈஸியாக சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.